தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் டிசம்பர் 19 வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. வணக்கம் ஷெலினா, விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. தென் இலங்கை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய வங்கக்கடலோர பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் 19ஆம் தேதி வரையிலும் தமிழகத்திலும் கேரளாவிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல இன்று மற்றும் நாளை தென் தமிழ்நாடு கேரளாவில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் தொடர்ச்சியாகவே 2 நாட்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது ஒரு சில மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக தென் தமிழக மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, அதே போல கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருந்தார்கள். விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் குறிப்பாக பார்த்தோம் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு தெரிவித்திருந்தது. இருக்கக்கூடிய சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கும் லேசானது முதல் மிதமான மழைக்கும் இன்றும் நாளையும் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.